வணக்கம். இன்றைய பதிவு பாத்தீங்கன்னா, நடைப்பயிற்சி நல்லதா? இல்ல ரன்னிங் நல்லதா? இதுதான் இன்னைக்கு உண்டான ஒரு டாபிக்ன்னு பார்க்கலாம். நடைப்பயிற்சி செல்லும் பொழுது ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பாத்தீங்கன்னா, உடல் முழுவதும் ஒரு சீராக இயங்கக்கூடிய ஒரு நிலை நம்ம பார்க்கலாம். ரத்த ஓட்டம் சீராக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. நம்முடைய இருதயம் மற்றும் நுரையீரல் நன்கு செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. அதே போல உடல் பருமன் கட்டுப்பாட்டில் வரக்கூடிய ஒரு நிலை என்பது உண்டு. மூட்டுகளுக்கும் ஒரு பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. நடைபயிற்சி செல்லும் பொழுது நம் தவிர்க்கக்கூடிய சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா, நடைபயிற்சி செல்லும் பொழுது இடையில டீயோ காஃபியோ இல்ல குளிர்பானங்களோ இளநீரோ அருந்துவது தவறான ஒன்று. நடைபயிற்சி செல்வதற்கு முன்பாக வெதுவெதுப்பான ஒரு 300 ml நீர் அருந்திவிட்டு செல்வது என்பது ரொம்ப நல்லது. நடைபயிற்சி செல்வதனால நம்மளுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது அனைவருக்கும் பொருந்தக்கூடிய ஒன்றுதான் இது. இது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, நடைபயிற்சி செல்லும் பொழுது உங்களுக்கு நடைபயிற்சி செல்வதற்கு நேரங்கள் இல்லாத பட்சத்துல நீங்க வேற எதனா ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருந்தீங்கன்னா அதுவே போதுமான ஒன்றா நம்ம பார்க்கலாம். இல்ல ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்றீங்கன்னா அதுவும் ஒரு சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். இல்ல நீங்க அத்லெட்ல இருந்தீங்கன்னா அதுவும் ஒரு பயிற்சி தான். இப்போ ரன்னிங் போறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பாத்தீங்கன்னா, இருதயத்துக்கும் நுரையீரலுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு ஆற்றலை தரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். உடல் பருமன் நன்றாக குறையக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. அதே போல ஸ்பைனல் கார்டுக்கு ரொம்ப நல்லது. இடுப்பு ஸ்தானத்துக்கும் மிக சிறந்த ஒரு பதிவாக பார்க்கலாம். உங்களுடைய மூட்டுகளை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. ஆனா நம்ம நடைப்பயிற்சி என்பது அனைவரும் செல்லக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். ரன்னிங் என்பது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, ஐபிபி இருக்கு, மூட்டுல எனக்கு பிரச்சனை இருந்தால் இது போல ரன்னிங் போவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. வாக்கிங்கோட ரன்னிங் அதுல பெனிஃபிட் என்பது அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நிலையை ரன்னிங்னு பார்க்கலாம். ஆனா ரன்னிங் என்பது அனைவரும் செல்ல முடியாத ஒரு நிலை என்பது உண்டு. வாக்கிங் என்பது அனைவரும் செல்லக்கூடிய ஒரு நிலை என்பது உண்டு. நம்ம வாக்கிங் போகும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு நீங்க செல்போன்ல பாட்டு கேட்டு செல்வதோ சரி, இல்ல மற்றவர்களிடம் உரையாடி கொண்டு செல்வதும் சரி தவறான ஒன்று. இளநீர் அந்த நேரத்துல குடிப்பது என்பது தவறு. முடிஞ்ச அளவுக்கு காலையில ஒரு 11 மணி போல ஒரு 3 மணிக்குள்ள இளநீர் அருந்துவது என்பது நல்லது. வெறும் வயிற்றுல இளநீர் குடிக்க வேண்டாம். அதே போல இரவு நேரங்கள்ல இளநீர் குடிப்பது தவிர்க்கப்பட வேண்டும். நீங்க இப்ப வாக்கிங் போறதா இருந்தா கூட உங்களுக்கு மூட்டுல அதிகமா பிரச்சனை இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு உண்டான ஒரு ட்ரீட்மெண்ட் செய்வது என்பது நல்லது. ரன்னிங் போறீங்கன்னா அதற்குண்டான மருத்துவ ஆலோசனை கேட்ட பிறகு செய்வது என்பது நல்லது. நம்ம போடக்கூடிய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க. நடைபயிற்சி செல்லும் பொழுது நேரங்கள்னு பாத்தீங்கன்னா, நடைபயிற்சி செல்வது பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலையில டைம் இருந்தாலும் சரி, இல்ல மாலை நேரத்துல நேரங்கள் இருந்தாலும் சரி, ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு 3/4 மணி நேரம் நடைபயிற்சி செய்வது என்பது ரொம்பவும் நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, மாதவிடாய் காலங்கள்ல அந்த நடைபயிற்சி செய்வது தவிர்ப்பது ரொம்ப நல்லது. இப்ப உதாரணத்துக்கு ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, உங்களுக்கு சர்ஜரி எதனா நடந்து இருந்தால் டாக்டருடைய ஆலோசனை கேட்ட பிறகு எத்தனை மாதங்கள் ஓய்வாக இருக்க வேண்டும் அப்படி கேட்டுட்டு அதன் பிறகு நடைபயிற்சி செல்வது என்பது ரொம்ப நல்லது. நடைபயிற்சி செல்லும் பொழுது ஒரு மணி நேரமோ இல்ல 1.5 மணி நேரமோ எடுத்த உடனே நடப்பது ரொம்ப தவறான ஒன்று. ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு 3/4 மணி நேரம் நடந்தாலே போதுமான ஒன்றா நம்ம பார்க்கலாம். அதே போல ரொம்ப வேகமா நடக்க வேண்டாம். ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் என்பது கொஞ்சம் மெதுவா நடப்பது ரொம்ப நல்லது. அதன் பிறகு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு 10 நிமிடங்களாக பிரித்து கொண்டு செய்வது என்பது ரொம்ப நல்லது. ஆரம்பத்துல ஒரு 10 நிமிடம் என்பது ஸ்லோவா செய்து நல்லது நடக்குது. அதன் பிறகு கொஞ்சம் வேகப்படுத்தலாம். அதன் பிறகு உங்களால் எந்த அளவுக்கு வேகமா நடக்க முடிகிறதோ இது போல நடப்பது தவறு என்பது கிடையாது. மாலை நேரத்திலையும் உங்களுக்கு நேரங்கள் இருந்ததுன்னா நடைபயிற்சி செல்வது எந்த விதமான தவறுகளும் கிடையாது. ரொம்ப நாள் ஓய்வுக்கு பிறகு திரும்பவும் நடைபயிற்சி செல்லும் பொழுது நம்ம ஃபர்ஸ்ட் இருந்த அதே நிலையில நடைபயிற்சி செல்வது தவறான ஒன்று. திரும்பவும் ஆரம்பத்துல இருந்து நீங்க மெதுவா பேசிக்ல இருந்து மெதுவா நடப்பது ரொம்ப நல்லது.
அதன் பிறகு உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக வந்த பிறகு நம்மளுடைய அந்த ஃபர்ஸ்ட் இருந்த நடைமுறையில கொண்டு வருவது என்பது மிகவும் நல்ல ஒரு விஷயமாக நம்ம பார்க்கலாம். இதுல பொறுத்த வரைக்கும் நடைபயிற்சி என்பது ரொம்ப நல்லது அனைவருக்கும். உங்களால எது முடிகிறதோ, இப்போ உதாரணத்துக்கு என்னால் நடைபயிற்சி செல்ல முடியும்னா நடைபயிற்சி போங்க, தவறு இல்லை. ஒரு சிலரால ரன்னிங் போக முடிஞ்சா ரன்னிங் போங்க. நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு ரன்னிங்கும் ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம். அதே போல வாக்கிங்கும் ரொம்ப மிக சிறந்த ஒரு பயிற்சிகளாக பார்க்கலாம். உங்களுக்கு எது விருப்பம் இருக்கிறதோ அந்த பயிற்சி என்பது தொடர்ந்து செய்து கொண்டு வாருங்கள். ஒரு அரை மணி நேரம் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக செலவு செய்வது என்பது ரொம்ப முக்கியமான ஒன்றா நம்ம பார்க்கலாம். நம்ம போட்ட பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.